அருணதி, விமல் இவங்க எல்லாருமே. அந்த வரிசையில் இப்போது கதைநாயகியாக அனந்திகா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பொண்ணு தெலுங்கில் நல்ல சூப்பர் நல்ல இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இப்போ தமிழுக்கும் இந்த படத்தின் மூலமாக அறிமுகம் இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். வாங்கம்மா. அழகாக தமிழ் அவங்களே ஓன் டப்பிங் பேசியிருக்காங்க படத்தில். அது பெரிய விஷயம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஸ்பெஷலாக என்னோட இதயத்தில் ரொம்ப ஒரு இடம் இருக்குன்னு ஒரு ஃபிலிம். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் கூட பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாண்டி சார் பண்ராஜ் சார் பண்ராஜ் சார். ஐயோ கொஞ்சம் பயம் இருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி பண்ராஜ் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது. ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கேன் நம்ம படம் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிறதுக்கு. அண்ட் நம்ம ஜெயராம் சார், தமிழ்குமார் சார், உர்வஷி மேம், சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் இவங்க கூட பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிஷ்கன் சார் சாரி எல்லோரும் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கேன். அந்த நிறைய கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது. எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையில் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் பரிமளாண்டுக்கோ எல்லோரும் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சிரித்து தியேட்டர்னு விட வாங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. அந்த வீட்டுக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட தமிழுக்கு சாரி. நான் நெக்ஸ்ட்டு வரும்போது நல்லா சூப்பராக நான் பேசுவேன். பெண்கள் பொதுவாக கார் ஓட்டுறதே நல்லா வியப்பாக பார்ப்பேன். பரவாயில்லையே, சூப்பராக அழகாக கட்டிடுச்சுலாம் போகிறோம். ஒரு கார் ஓட்டுறது எனக்கு வியப்பாக தெரியும். இந்த படத்தில் ஒரு புல்லட்டு, ஒரு மீன்பாடி வண்டி ஃபுல்லாக மீனை வச்சு லக்கேஜை வச்சு, ஆட்டோ, காரு, ஃப்ளைட்டு, ஷிப்பை தவிர எல்லாமே ஓட்டிட்டாங்க ஒரு பொண்ணு. அப்படி ஒரு அசாத்திய திறமை. டான்ஸ்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியுதோ இல்லையோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக 1 hour ட்ரையல் பார்த்துட்டு அந்த வண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பயங்கர தைரியத்தோடு இந்த தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சே தீருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு திறமைசாலி அன்பு தோழி பூர்ணிமா ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய ஃபுல் க்ரூ, உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ படம் நான் ரொம்ப மிடில் தான் ஜாயின் பண்ணேன். ஃபுல் தேங்க்ஸ் டு ஐ திங்க் ராம்தாஸ் சார்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார். அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் திவ்யா தான் மெயின் காரணம். அவங்க தான் என்கிட்ட இந்த படத்தை பற்றி, இந்த கேரக்டரை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தப்போ கண்டிப்பாக நீ இதை பண்ணுன்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தவங்க. ஸோ தேங்க்யூ திவ்யா. அண்ட் படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் எனக்கு நடிக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா இவங்க யார் கூடயுமே எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ஜெயராம் சார், உர்வஷி மேம், மிஷ்கின் சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இவங்களோட என்னால் சேர்ந்து நடிக்க முடியலனாலுமே கூட அவங்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கேங்கிறத இப்போ ரொம்ப பெருமையாகவே நான் நினைக்கிறேன். அண்ட் ஊர்வஷி மேம்லாம் லைக் பெரிய ரோல் மாடல். உங்களோட ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் நான் கிட்டத்தட்ட அடிக்கடி சாப்பிடும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் போட்டு பார்ப்பேன். இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இருக்கிற இந்த படத்தில் நடிக்கிறதில்ல. அண்ட் ஜெயராம் சார் பஞ்சதந்திரமில் என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் அவர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட அகெயின் இந்த படத்தில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். ஸோ அவர்
திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டேலண்ட், அண்ட் அது அவர் கண்டுபிடிச்ச டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்காக என்னோடய சாங் வாட்சா விடாத ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம் ஆஸ் வெல். ஸோ சாண்டி மாஸ்டர் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். சாண்டி மாஸ்டர் இஸ் வெரி ஸ்பெஷல், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலலாம் சாண்டி மாஸ்டருடைய அந்த இல்லை நோ ஐ மீன் நீங்கள் அந்த டிவி ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சாண்டி மாஸ்டர் எந்த அளவுக்குனா ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆயிடுவார். ஸோ நம்ம கசின் மாதிரியோ நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஸோ சாண்டி மாஸ்டருடைய இந்த வளர்ச்சி, இந்த சக்ஸஸ், நாட் ஜஸ்ட் நான் வந்து அப்போது டிவியில் பார்த்த சாண்டி மாஸ்டர், அதுக்கப்புறமா தேட்டரில் அவருடைய படங்கள் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதை பார்த்தேன். அண்ட் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய ஒர்க்ஸ் ப்ரோமோஸ்லாம் எனக்கு 1-2 காட்டினார். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன மாதிரியே நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நானுமே வந்து ஒரு டிவி ஷோலையும் யூடியூப்லேயும் இருந்து வந்திருக்கேன். ஸோ நானும் மேபி நிறைய பேரோட சாண்டி மாஸ்டர் என் கூட கனெக்ட் ஆன மாதிரி கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் தட் எனக்கும் அவரை மாதிரி நிறைய பேர், எனக்கு அவர் என்ன ஃபீல் கொடுத்தாரோ அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த ஃபீல் நான் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மாஸ்டர். அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் இவர் சாரி சார் டக்குன்னு வரல, சாரி. ஸோ சென்ராயன் சார், ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. செட்லேயே என்கிட்ட வந்து அத்தனை தடவை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் பாண்டியராஜ் சார், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து சார் எனக்கு என்ன சொல்லணுன்றது தெரியல, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, இந்த பொண்ணோட கரியர் ஸ்டார்டிங்கில் என் படம் நடித்தா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் சஞ்சனா அண்ட் அனந்திகா, தே சீம்ஸ் டு பி வெரி நைஸ். ஆனால் அவங்களோட வந்து அவ்வளோ பழக முடியல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஷூட் அப்போது என்னோடய கேரவனில் பக்கத்தில் தான் அவங்க 2 பேரும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எனக்கு வந்து கதவை தட்டி நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னு இருந்தது. ஸோ பட் அன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது ஷூட், கொஞ்சம் கேட்டிக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க, ஸோ என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் அவங்க ரொம்ப நல்ல பீப்புளாக இருந்தாங்க, லைக் கேர்ள்ஸ் திங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதுங்க. ஏன்னா இது என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க நிறையா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆட ஆரம்பிச்சு, சின்ன திரையில் ஆட ஆரம்பிச்சு, பெரிய திரைக்கு வந்து இன்றைக்கி அவர் ஆடினா தமிழ்நாட்டு குழந்தைங்க மொத்தமாக ஆடுவாங்க, அப்படி ஒரு வசீகரம். ஷூட்டிங்கில் வந்து நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்தது வந்து ஒரு விஷயம், அவர் நல்லா ஆடுவாருன்னு தெரியும், நடிப்பாருன்னு தெரியும். அதுக்கு மேலே ஒன்று நடக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் பண்ணி 7 மணிக்கே ஷாட் வச்சுருவார்ல, 7 மணிக்கு முடித்தா ஒரு கொஞ்சம் போர்ஷன் முடிச்சுட்டு தான் டிஃபன் பிரேக் நடக்கும். நாங்களாம் சாப்பிட போவோம், அவர் சாப்பிட மாட்டார். கேட்டால் அப்புறம் சாப்பிட்றேன் பாரு. அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துடும், லஞ்ச் பிரேக் கேட்டால் அப்பவும் சாப்பிட மாட்டார். ஏன் இருந்தாலும் சாப்பிடவே மாட்டாருன்னு கேட்டால் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இல்லை சார் சாப்பிட்டா தூங்கிடுவாரா, அதுனே அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா நைட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பார். இப்படி நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் சாப்பிடவே மாட்டாப்புல, வெறும் ஜூஸை குடிச்சிட்டே இருப்பாப்புல. அப்புறம் அந்த ட்ராவல் டைமில் இன்னொரு ஷூட்டிங் போகிறது முன்னாடி 7 மணி வரைக்கும் அந்த ட்ராவலில் 1 ஹவர் தூங்கிட்டு அந்த ஷூட்டிங் போய் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஆனால் தூங்காமல் நடிக்கிறோன்ற டயர்ட்னஸ் முகத்துலேயோ மனசுலையோ அவரோட உழைப்புலையோ இருக்காது. அப்படி ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு இந்த சினிமாக்காக தான் ஒரு பெரிய சாதனையை படைச்சுன்னு நம்பிக்கையோடு உழைச்சிட்டு இருக்கிற சாண்டி மாஸ்டரை பேச அழைக்கிறேன். நிச்சயமாக அவரோட அந்த கண்ணை முழிச்சு அந்த வருத்தி செய்கிறதுக்கு இந்த படம் நிச்சயம் அவருக்கான பெரிய இடத்த தேடி கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பரிமளா அண்ட் கோ, அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னால் ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கேப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்ணுறேன், அது நல்லா இருக்குதுன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை
இல்லை அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்போவுமே. அது தப்பான பன்னீர் சோடா. இல்லை ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அது வர பொறுமையாக வரேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கூடையும் காம்பினேஷனில் நடித்த ஒரு நடிகை. கரெக்டாக சார்? எல்லோரும் கூட எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். என்ன எல்லோரும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியாக இருந்தது படத்தில். அது வந்துட்டு 2 லிஜெண்ட் ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட்டு. எனக்கு அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான், பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பார், நம்ம இவங்ககிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்மக்கிட்ட மாட்டினானான்ட்டு. நான் வந்து கேரவன் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பார், அவர் பக்கத்து கேரவனில் உட்காந்து யோசிப்பார். ஏன்னா என்னென்னா காலையில் வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பார். ஃபஸ்ட்டு நான் 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம், பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போய்டுவோம் ஷூட்டிங்கு. இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6:15 போயிடுவேன். கரெக்டாக போனோன்னே வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடின்ட்டாங்க. ஷார்ட் ரெடியாக 6:50க்கெலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓகே இவங்க இந்த ஸ்பீடாக சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணிக்கு போகிறேன், இவரை நான் வெறுப்பேற்றுறேன், என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள டைமிங்கில் வந்து காம்படிஷன் நடக்கும். நானாக இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார், மாஸ்டர் இப்போது காஸ்டியூம் மாற்றணும், என்ன பண்ணி டைம் எடுத்துக்கிறேன். இல்லை சார் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து டப்பு எல்லா ட்ரெஸ்ஸும் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு வேணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கின்னு ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்கே எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட்டு. இந்த பக்கம் அப்படியே திருப்ப வைப்பார், அப்படியே வைப்பார். இதனால் இருக்குது ஜார்ஜ் இது ஓகே வேண்டாரு, அவ்வளோதான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் மாற்றிட்டு அங்கேயே பண்ணோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்து பாதி 400 ஷார்ட் எடுப்பாரான். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடக்கன்னு அவ்வளோ ஷார்ட் கொட்டோம். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார் அவர் எனக்கு. அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோடய அம்மா நாங்கள் உட்காந்து எனக்கு போயிட்டாங்களா, அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட. நான் தலைவன் நாளாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறார்ல, இருக்கு நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறார்ல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்குறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது ஒரு பண்ணு. அந்த இனிமேல் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனே அவர் பாடுவார். அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்னா எங்களுக்கு தலை இருங்க தலை. ஆமாம் தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப யோசிச்சு, சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பரிமளனுக்கும் மெயின் காசு கொடுத்துரும் வந்துட்டு பாருங்கள். இல்லை அந்த பன்னீர் சோடானோடனே டப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழ்குமரன் சார் அவர் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கும் 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மைலாம் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுக்கு.
ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பாண்டியராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்கள் இருந்து பார்த்துருக்கீங்க, விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் செட்டில் நீங்கள் நடிக்க வர டைம்லலாம் வந்து எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் தாண்டி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேசுகிறது வந்து நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்குறோம். கதை கேட்குறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண அப்புறம் எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குயிக்காக டப்புன்னு ஓகே ஆச்சு. ஷூட் முடிஞ்சுது. அண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்காக குயிக்காக முடிஞ்சிருச்சு ஷூட்டெல்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டு. அண்ட் இப்போ ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளாக எப்படி சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், உருவசி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஷூட் பண்ணுறப்போ ஷார்ட் போயிட்டுருக்கிறப்போலாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறிலாம் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி ஊர்வஷி மேம் நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ், நானும் அதில் ஒரு குட்டி ஃபேன். உங்கள் பஞ்சதந்திரம் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் மியூட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா நான் அப்படியே டப் பண்ணுவேன். அந்தளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார்லாம் செட்டில் இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியாக இருக்கும். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் 100% எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ரொம்ப அப்பப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமையும். ஒரு கதை நம்ம கேட்கும்போதே இந்த கதை தான் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசில். அண்ட் இது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அண்ட் ஜெயராம் தான் இந்த கேரக்டரில் நடிக்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது ஒன் டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டியராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டியராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க மலையாள படம் கம்மியான நாட்களில் ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துடுவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது. ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி வந்து நமக்கு அப்படியா வந்துடும். சில சீன்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன்.
இவங்க 2 பேர் கூட அவந்திகா கூடவும் அனந்திகா கூடவும் சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு. நாங்கள் எல்லோரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வர்றோங்கிறது. அண்ட் தமிழ் குமரன் சார், மிஷ்கின் சார் எவ்வளோ நல்ல டைரக்டர் மிஷ்கின்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையுடையவர், நல்ல ஒரு கிரியேட்டர். அவருக்குள்ளே இப்படி ஒரு நல்ல ஆக்டர், அதுவும் ஹியூமர் டைமிங் உள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் காம்பினேஷனில் பிரமாதமான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் நல்லா நடிச்சிட்டார், பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அண்டு நல்ல கேஸ்டிங்கில் பாண்டியராஜ் 100% அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி கேரக்டர் இப்படியே வர்றது. அவங்க யார், எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லரை வந்து அந்த சீனே அசத்துற அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் முந்தானே முடிச்சில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் அந்த பிகினிங்கில் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த வயசில் பிஸி ஆகிட்டாங்க. எந்த இடத்துல காது குத்துறதுனாலும், கல்யாணம்னாலும், ஒரு வயசுக்கு வந்த சடங்கு நடத்தணுன்னாலும் இவங்கள லட்சணமாக கூப்பிட ஆரம்பித்து அவங்க சாகிற வரைக்கும் பிஸியாக இருந்து இறந்தாங்க. சினிமாவினுடைய மேஜிக் அதுதான். அதில் யார் எப்போ அறிமுகமாகணும், எப்படி வரணும், அவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் இங்கே வந்திருந்த காயத்ரியை, நான் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுற காயத்ரி, அவங்கள நான் ஜேபேபி படத்தில் இப்போ நம்ம எல்லோரும் தான் இருந்தோம். இதே மாதிரி ஜேபேபியோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே நான் நினச்சேன் இவங்க வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும்னு எடுக்கிற அந்த ஒரு தன் வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க நம்மள மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அப்புறம். ஸோ அதில் எல்லாருமே சாண்டி மாஸ்டர் நான் லோகா படத்திலே பார்த்துட்டு நான் அசந்துட்டேன். என் பொண்ணு அவரோட பெரிய ஃபேன். அவள் தான் எனக்கு படம் போட்டு காமிச்சம்மா, சினிமாவில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருலம்மா, அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் வில்லன். நான் சொன்னேன், ஏற்கனவே சாண்டிக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்துச்சு. அன்றைக்கி படம் பண்ண முடியல. அது நல்ல ஒரு கதையாக கூட இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தற்செயலாக இந்த கேரக்டர் வந்துச்சு. பட் எங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் அமைஞ்சதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோகி பாபுவை வந்து நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன். பட் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, அந்த சீரியஸாக எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கேரக்டர் யோகி பாபு. இது நீங்கள் சமீபத்தில் பாபு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அண்ட் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா தமிழ்குமரன் சார் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை விட நானாக கேட்பேன், தமிழ் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கான். நான் அதில் எல்லாம் எதுலேயுமே தலையிடுறது இல்லை மேம். என்ன ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் இருப்பார், அந்த அவசரத்தில் இருப்பார், இல்லைன்னா துபாய் போய்ட்டு வந்த மேடம். நான் சொன்னேன், உங்களுக்கு துபாயில் பெர்மனன்ட் வேலை கொடுத்துட்டாங்களா தமிழ், இல்லை படம் எடுக்கிற வேலை இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த டென்ஷன் இப்போ நான் எடுத்துக்கிறதே இல்லை மேம், எல்லாம் அவரே பார்த்துக்குவார். பட் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு எல்லாருமே வைரல் ஃபீவர். அந்த படம் ஒரு சின்னதாக அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த வீடை ஃபுல்லாக அந்த பிளாக் கிளாத் வச்சு மூடி டே ஃபார் நைட் எடுப்பாங்க. இது எல்லாம் அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லோரும் அஃபெக்டட் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருமல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்தோம். பட் ஒர்க் பண்ணுற அந்த படத்துடைய கண்டென்ட்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுதான். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து பாண்டியராஜ் சாருக்கு நான் நன்றியே சொல்லணும். அண்ட் அசோசியேட்ஸ் ஒவ்வொருத்தரும் திவ்யாவுக்கு இன்னே வரைக்கும் திவ்யா ஒர்க் பண்ணுறது கூட இப்போ அங்கே போயிட்டு தான் வந்துட்டுருக்கு திவ்யா. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேஷன் சொல்கிறது திவ்யாவை சொல்லணும். ஒரு பக்கம் ப்ராம்ப்டிங் நடக்கும், ஒரு பக்கம் ஃபுட்டை பற்றி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் காஸ்டியூமுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே அதுதான் ஒரு மேற்பார்வைன்னு சொல்லணும். அதே மாதிரி அவுட்டோர் ஷூட் ஃபுல்லாக ஜெகன் தான். ஜெகனுடைய படத்துக்கு இப்போ ஜெகன் பேசினாரே மேடையில், இப்போ அவருடைய படத்துக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் பாண்டியராஜ் மேலே இருக்கிற ஒரு அன்பும் ரெஸ்பெக்டும் அவுட்டோரில் வந்து எல்லாத்தையும் சமாளித்து, ஸோ ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அளவில் இதில் உழைச்சிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பாண்டியராஜ் அண்ட் ஜெயராம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் இந்த படத்தில் நான் ஃபேஸ் பண்ண பல சந்தர்ப்பங்களில்
ஜெயராம் இல்லாமல் வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் டெய்லி கம்யூனிகேட் பண்ணிப்போம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண படங்கிற முறையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம நடிக்கிற எல்லா படமும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் வந்து நடிக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த படத்தை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. இப்போ நாங்கள்லாம் வந்த கரியரில் வந்த டைமில் படம் நடிச்சுட்டு போனால் போதும், அப்புறம் 100ஆவது நாள் விழாவுக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 மேகசின்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் இப்போ இதை வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷனும் தேவைப்படுது. ஸோ அதை நல்லபடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.